கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 10:42 வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அமேன். ஆண்டவர் இன்றைக்கு நல்ல பங்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் தான் நல்ல பங்கு. அதை யார் தெரிந்து கொண்டாங்க கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சகோதரிகள் இருந்தாங்க, மார்த்தாள், மரியாள். 2 பேருமே ஆண்டவரை நேசித்தாங்க. ஒருத்தவங்க ஆண்டவருக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க. மரியாள் தான் அந்த வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத லிசன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் யாருக்காக வேலை செஞ்சாங்கன்னா, ஆண்டவருக்காக தான் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வேலையில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40வது வசனத்தில் பாருங்களேன், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இவங்க போய் ஆண்டவரையே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மரியாள் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு நடக்க ஆரம்பித்தார்கள். அமேன். இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு ஆண்டவருடைய பிரசனத்தில் அமர்வதில் பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் அமர அமர நாம் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறது என்ன, எனக்கு குறித்து என்ன சொல்கிறாரு, என்னை அடுத்து என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அழகாக ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிப்போம். அதுக்கு ஒபே பண்ணி நடக்க ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்தில் அமராமல் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை மார்த்தாளை போல செய்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டு ரொம்ப பிஸியாக மிகவும் வருத்தமடைந்து ஸ்ட்ரெஸ் ஆகி போய் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம எப்படி மாறிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்து போட்டுட்டு ஆண்டவர்கிட்டயே போய், நான் இவ்வளோ வருத்தப்படுறது உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்டயே போய் கேள்வி கேட்போமே தவிர, அவர் எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அநேக தடவை மிஸ் பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆண்டோடைய பாதத்தில் அமர முடியாதபடி, ஆண்டோடைய பிரசனத்துக்கு வர முடியாதபடிக்கு நீங்கள் ஒரு வேளை ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலைகளாக இருக்கட்டும், ஊழிய வேலைகளாக இருக்கட்டும், கர்த்தருடைய காரியமாகவே இருக்கட்டும், அதில் நம்ம ஓடிக்கிட்டே இருந்து கர்த்தரை தேடாமல் ஓடும்போது கண்டிப்பாக அந்த வேலையிலையுமே ஊழியத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா, தேவையானது ஒன்றே, தேவையானது அவர் மட்டும்தான், அவர் பாதம்தான். நம்முடைய நேரத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் நம்ம விதைக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் சமாதானத்தை இருதயத்தில் முதல்ல கொண்டு வருவார். நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கி போட்டு சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை மாற்றி நம்முடைய மனதில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருவார். அப்பொழுது தான் அவர் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டினா அவர் கூட நம்ம பேசாமல் இருந்துட்டு அவரையே போய் மார்த்தால போல் கொஸ்டின் கேட்குறவங்களா நம்ம மாறிடுவோம். அதனால் கொஸ்டின் கேட்குறவங்களா இல்லை, அவர் சொல்கிறத கேட்குறவங்களா நம்ம மாறுறதுக்கு நம்முடைய நேரத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் விதைக்க ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவரே நம்மளுக்கு கிருபை தருவார். தீர்மானம் எடுக்கிறது நம்மளுடைய கடமை. அதில் ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் கர்த்தர் உதவி செய்து கர்த்தர் நமக்கு இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் நீக்கி போட்டு உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை மரியாதை போல கேட்க எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்மை நாங்கள் தெரிந்து கொண்டு ஓட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.